லவர்ஸ் இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கிராக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் அப்படியே டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருச்சு. சரி, லோ குவாலிட்டி சுவிட்ச் இருக்குது, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த சுவிட்சை நம்ம கிச்சன் மாதிரி ஆட்டோமேட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் கான்டாக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஆட்டோமேஷன் மாடல் நீங்கள் ரெடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாங்களும் அவங்க எந்த அளவு எலக்ட்ரிக் ஷாக் அவாய்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கான்டாக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த டேமேஜான சுவிட்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் மாடலே நான் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கிச்சனில் நான் ரெடி பண்ண PIR மாடல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 10 மந்த் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரே டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சோக்கில் இருந்து நான் எலக்ட்ரிக்கல் பட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் எல்இடியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PIR மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 volt 1 amps ஒரு அடாப்டர். மோஸ்ட்டாக PIR சென்சார் பார்த்தீங்கன்னா 5 volt to 7 volt தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, 12 volt வரைக்குமே நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்க முடியும். அது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபீமேல் ஷாக்கெட் எடுத்துக்கோங்க, ஃபீமேல் மேல் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஒயர் இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 12 voltல ஒரு ரிலே. நீங்கள் 5 volt அடாப்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 5 volt ரிலே எடுத்துக்கோங்க. 12 volt யூஸ் பண்ணால் 12 volt ரிலே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல் டு ஃபீமேல் இந்த மாதிரி 3 ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. எனி கலர் எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுபோக இந்த மாதிரி சென்ஸ் பண்ணுறதுக்காக BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி BC547 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2 அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண முடியும். ஆம்பிளிஃபையும் யூஸ் பண்ண முடியும், சுவிட்ச் சர்க்யூட்டும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி 2 pin டாப் எடுக்கும்போது ஃபீமேல் மேல் வந்து வித்தவுட் அடாப்டர், அதாவது ஒயர் இல்லாத இந்த மாதிரி எம்டி அடாப்டராக எடுத்துக்கோங்க. ஆர் ஒயர் இருக்கிற இந்த மாதிரி மோல்டட் 2 pin டாப்பாகவும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வேணும். இதில் தான் நம்ம காம்பனண்ட்டை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்த்திகை தீபத்துக்காக நான் எலக்ட்ரிக்கல் லேம்ப் செஞ்சுருந்தேன். அதாவது எலக்ட்ரிக்கல் அகல் விளக்கு, தண்ணி ஊற்றின எரியுமில்ல அந்த அகல் விளக்கு செஞ்சுருந்தேன். அதுவும் ரீசார்ஜபிளாக. அதோட சார்ஜிங், அதாவது பேட்டரி சார்ஜிங் கேஸ் தான் இது. எனக்கு எமர்ஜென்சி கேஸ் கிடைக்காதனால இந்த கேஸையே நான் வந்து PIR மோஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜிங் மாடல், அந்த சார்ஜிங் மாடல் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எம்டி கேஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்மளோட எல்லா காம்பனன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணி இதை வால் மவுண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த PIR சென்சாரை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் சுவிட்ச் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா என்னோட R&Dக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த PIR பிளேட் தான் PIR ரேஸை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக சென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அது போக இந்த டிரான்சிஸ்டர் ரிலேவோட நம்ம சால்விங் பண்ணிக்கலாம். அதோட சர்க்யூட் டயக்ராம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா BC547 தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் பண்ண முடியும், சுவிட்ச் சர்க்யூட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இந்த சர்க்யூட்டில் நம்ம இதை சுவிட்ச் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது NPN டிரான்சிஸ்டர், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அதனால் நெகட்டிவ் இன்புட் கொடுத்து அந்த சிக்னலை நம்ம பாசிட்டிவாக கொடுத்து அவுட்புட்டை நம்மளால் நெகட்டிவாக எடுத்துக்க முடியும். அதுதான் இதோட கான்செப்ட். இதில் உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஜம்பர் கேபிள்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் மாடுலராக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சென்சாரோட நம்ம வந்து சால்டரிங் பண்ணலை, இன்புட் கொடுத்துட்டு நம்ம சென்சார் எதாவது டேமேஜ்னால் அதை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதுபோக நம்ம இந்த கேஸில் எந்தெந்த இடத்துல என்னென்ன காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்லைட்டோட இன்புட்ஸ்க்காக ஃபீமேல் மேல் கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 2 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அடாப்டருக்கு உண்டானது. இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம PIR சென்சாரோட கேப்பை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 50% ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேக்கு வந்து 2 types ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிசியில் 12 volt ரிலே ஆன் ஆகிறதுக்கான ஒரு பவர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ரிலேவை ஆஸ் அ சுவிட்சாக யூஸ் பண்ணி ரிலே வழியாக நம்ம LED, அதாவது டியூப் லைட் ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து AC சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ரிலேவோட சர்க்யூட் டயக்ராம் லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் ரிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு முடிஞ்சுது. இப்போது பேலன்ஸ் இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர்லேருந்து ரிலே கொடுக்குற இன்புட், அதாவது 12 volt. நீங்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் அதில் உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்க்யூட் ஆன் ஆகாது. மேக்ஸிமம் நார்மல் எலக்ட்ரிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. எதை வேணால் எதுக்கு வேணால் கொடுக்கலாம். ஏன்னா அது ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் போகுது, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் டிசி யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பல்சரி தெரிஞ்சாகணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்மளோட ஜம்பர் கேபிள்ஸோட ஃபீமேல்ஸை நம்மளோட PIR சென்சரோட கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரீசன் என்னென்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலுமே சப்போஸ் பெரியவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இல்லை வேறு எங்கேயாவது லைட் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. குழந்தைங்களும் சேம் திங் தான். அதுபோக குழந்தைங்க வந்து டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்
தொடுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்யூட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான நாலேஜாக உங்களுக்கு ஈஸியாக உங்களால் புரிய வைக்க முடியும். அதுக்கு இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட மேக்கிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 600க்குள்ளே வந்தது. அது நீங்கள் யூஸ் பண்ணுற அடாப்டர் ப்ளஸ் ரிலே இந்த மாதிரி காம்பனண்ட்டை பொறுத்து இருக்குது. நான் மோஸ்ட்லி நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே எனக்கு 550 சம்திங் வந்துருச்சு. ஆன்லைன் ஷாப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ரெடிமேட் மாடல் நிறையவே விற்கிது. பட் பார்த்தீங்கன்னா அது பிராண்டட் தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும். சப்போஸ் எதாவது ப்ராப்ளம்னா கூட உங்களால் பார்த்தீங்கன்னா அதை அண்டர் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் மாடுலர் டைப்பில் யூஸ் பண்ணிக்கிறனால சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஆர் மாடல் ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் உங்கள் லைட்டை ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதை நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு புரியும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது, நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெடிமேட் மாடல் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெண்ட் அண்ட் ஹோல்டரில் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்புட் ஃப்ளக்கை பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலோட எல்இடியோட இன்புட், அதாவது நம்ம மாடலோட அவுட்புட் எல்இடியோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடாப்டருக்கு டைரெக்டாக ஒரு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ என்ன சென்ஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த PIR சென்சார் அதோட ரேஞ்ச் அண்ட் டைம் வந்து அட்ஜஸ்டபிள் தான். இதோட டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14 மினிட்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுபோல் ரேஞ்சை 5 to 7 மீட்டர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வெர்டிக்கலாக 90 டிகிரி வரைக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 180 டிகிரி கவர் ஆகாது. அது நிற்கிற ஆங்கிளை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சர்க்யூட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு 1 மினிட் கழிச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் போனோன்னா நம்மளை சென்ஸ் பண்ணிட்டு இது ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்க்யூட் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம வால் மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இந்த வாலில் தான் இதை வால் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த டியூப் லைட்டு தான் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் சுவிட்ச் மாற்றினேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதை நான் வந்து இன்ஸ்டலேஷனே பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீமேல் மேலில் இது போல் 2 ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபீமேல் மேல் அடாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம எல்இடியோட இன்புட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆக கட் பண்ணி ஒன்றில் ஃபீமேலையும் ஒன்றில் மேலேயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டேரெக்டாக அதை கட் பண்ணி நம்ம PIR மாடல்லே இன்புட்ஸாக கொடுத்துடலாம்லேன்னு. சப்போஸ் உங்களுக்கு PIR மாடல் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. இந்த ரெண்டையுமே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது மாடல்லேருந்து இந்த ஃபீமேல் மேலே நீங்கள் கழட்டிட்டு அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் கனெக்ஷனில் எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் மாடலராக அதை மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் மேக் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நான் இது போல் தான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 10 மந்த் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மாடல் நம்ம இந்த இடத்துல வால் மவுண்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் உள்ளே போகிறேன், என்னை சென்ஸ் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்தோடனே ஷார்ட் ரேஞ்சிலே இது சென்ஸ் பண்ணிருச்சு. இதோட லாங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன். நான் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மீட்டர்லேயே இது வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் ரூம் வந்து சின்னதாக தான், அதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன டிடெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆயிடுச்சு. மேலே டைமிங் ஓடிட்டுருக்கு. இதில் நம்ம ரேஞ்சும் டைமிங்கையும் நம்ம இந்த டெஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நான் செக் பண்ணதில் என்னோட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 18 செகண்ட் வரைக்கும் ஆனில் இருந்துச்சு. என்னால் ரேண்டமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் 1 மினிட் எபோவ் நான் வந்து இதில் டைமிங் வந்து வச்சுருக்கேன். அதுபோக ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தூக்கத்தை தவிர 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ரீசனுக்காக தான் இதில் நான் 1 மினிட் 80 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் கையாட்டினோன்னே பாருங்கள், அது ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க யார் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த சர்க்யூட் அவங்களுக்கு ரொம்ப இனோவேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ நல்லா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சைக்கிள் வீடியோ ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.